அனைவருக்கும் வணக்கம். அவற்றுள் ரகார ரகாரம் குற்றொற்றாகா. இந்த நூற்பா சென்ற நூற்பாவுடைய தொடர்ச்சியாக வருகிறது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கும் பொழுதே இந்த நூற்பா அவற்றுள் என தொடங்குகிறது. அவற்றுள் சொன்னதுனால சென்ற நூற்பா என்ன சொல்லப்பட்டு இருக்கு, அந்த நூற்பாவுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா ய ர ழ. இந்த 3 எழுத்துக்களுக்கு சென்ற நூற்பால இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 எழுத்துக்கள்ல எகரம் நீங்களாக ர ழ ஆகிய 2 எழுத்துக்களுக்கு இங்க இலக்கணம் சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த 2 எழுத்துக்கள் குற்றொற்று ஆகா. குரில் கீழ் ஒற்று ஆகா. குரிலை அடுத்து ஒற்றாக வருவது இல்லை. அப்பொழுது என்ன அப்படின்னா, இந்த குற்றொற்று அப்படின்னா என்ன அப்படின்னும் பொழுது, குற்று அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனிக்குறில், அது ஒரு தனிக்குறில். அப்ப தனிக்குறிலை அடுத்து இந்த 2 எழுத்துக்கள் ஒற்றாக வருவதில்லை. அப்ப எப்படி வரும் அப்படின்னா, நெடில் கீழ், நெடிலை அடுத்து ஒற்றாக வரும். குரில் கீழ் ஒற்றாக வருவதில்லை அப்படின்னு சொன்னதுனால, குரில் கீழாக வரும் பொழுது அது உயிர்மெய்யாக வரும். எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா, நெடில் கீழ் வரும்பொழுது தார், தாழ் என வருது. இது நெடில் கீழ் ஒற்றாய் வருகிறது. அப்ப குரில் கீழ் ஒற்றாக வராம உயிர்மையா வரும்னு சொல்றதுக்கு அதுக்கும் எடுத்துக்காட்டு கரு, மழு. அப்ப குறிலை அடுத்து உயிர்மையாக வந்திருக்கு, இங்க நெடிலை அடுத்து ஒற்றாக வந்திருக்கிறது. இதுதான் இந்த நூற்பாவுடைய செய்தி. இந்த நூற்பால இது இளம்பூர்ணர் உரை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த விளக்கம் நம்ம கொடுத்திருக்கிறோம். எல்லா உரையாசிரியர்களும் இந்த உரைக்கு இதுதான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த நூற்பாக்கு கூடுதல் செய்திகளும் இருக்கு. அந்த செய்திகள் என்னன்றத நம்ம அடுத்த காணொலியில கூடுதல் செய்திகள் என்கின்ற காணொலியில பார்க்கலாம். இதே நூற்பா எண்ணில் கூடுதல் செய்திகள் என்ற தலைப்புல அந்த விளக்கம் கொடுக்க போறோம். நன்றி, வணக்கம்.